பவித்ரா சரிகமபா செட்ட விட்டு புறப்பட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5 ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு. டிக்கெட் ஃபினாலேவோட 5வது வாரம் இந்த வாரம். யார் அந்த 5வது நபரை செலக்ட் ஆவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் பவித்ரா அவர்கள் டிக்கெட் ஃபினாலேயில் 5வது நபராக செலக்ட் ஆகிடுவாங்கன்னு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டும் இருந்தோம். ஆனால் அது டோட்டலி டிசப்பாயிண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த வாரம் 5வது ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகியிருக்குது ஷிவானி. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் பாடி அவங்க 5வது ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் இதன் மூலியமா பவித்ராவுக்கும் சரி அவங்களோட ரசிகர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எப்போதுமே சரிகமபா நிகழ்ச்சி அப்படிங்கிறது சாட்டர்டே சண்டே டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை இந்த ஒரு ஷூட்டிங் எடுத்து முடிச்சிருவாங்க. அண்ட் அப்படி பார்க்கும்போது புதன்கிழமையே பவித்ராவுக்கு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த ஒரு காரணத்தினால அவங்க வியாழக்கிழமையே அவங்களோட சொந்த ஊருக்கு திரும்பியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக இதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, எப்போதுமே சரிகமபா செட்டில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்க்குன்னு சென்னையில் தங்குறதுக்கு ஒரு ரூம் வந்து அலாட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த செட்லேயே அவங்க ஊருக்கு எதுவும் போயிட்டு வந்தாங்கன்னா தங்குறது, இல்லை அங்கே உட்காந்து பாட்டு கற்றுக்கிறது, அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகுறது அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அங்கே ரூம் வந்து அலாட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒருவேளை அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்களோ இல்லை அடுத்தடுத்த சுற்றுக்கு போக முடியல அப்படின்னாலோ கண்டிப்பாக அந்த ரூம் அலாட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பவித்ராவுக்கு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 வாரம் நார்மலான வீக்காக இருக்கும். அதாவது ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீக் இது வந்து ஒரு செலிப்ரேஷன் ரவுண்டாக தான் இருக்கும். அதெல்லாம் சும்மா 1 நாள் 2 நாள் ஷூட்டிங் பண்ணி முடிச்சிருவாங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால எல்லாருக்கும் ரூம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுலையும் இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து தான் பவித்ரா அவர்கள் டிக்கெட் ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறமே அவங்களோட சொந்த ஊருக்கு ரொம்பவே விரக்தியோட கிளம்பியிருக்காங்களாமா. நம்ம எல்லாருமே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பாக பவித்ரா அவர்கள் டிக்கெட் ஃபினாலேவை வின் பண்ணிடுவாங்க, அந்த ஒரு டாப் 5குள்ளே போவாங்க அப்படின்னு. பட் யாருமே எதிர்பார்க்காத விதமாக பவித்ரா டிக்கெட் ஃபினாலேருந்து எலிமினேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்டாக தான் எனக்கு படுது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல இயக்குனர் மற்றும் நடிகரான பிரபுதேவா அவர்கள் தனுஷோட சேர்ந்து புதிய படத்தில் ஒன்று நடிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. தனுஷ் அவர்கள் இந்தி படத்தில் இப்போ நடிச்சு முடிச்சிருந்திருக்காரு. தேரே இஷ்க் மைன் வர நவம்பர் 28 ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு படத்தோட ப்ரொமோஷன் இப்போ ரொம்ப அதிதீவிரமாக நடந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு நிலையில் படத்திலிருந்து ஒரு சில தகவல்களும் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு படத்தில் பிரபுதேவா அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காராமா. இதற்கு முன்னாடி தனுஷும் பிரபுதேவா அவர்களும் இணைந்து ஒரு சில பாடல்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. பட் சேர்ந்து நடிச்சது கிடையாது. அண்ட் தேரே இஷ்க் மைன் அப்படிங்கிற படத்தின் மூலயமா தனுஷ் அவர்கள் கூட பிரபுதேவா சேர்ந்து நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த ஒரு படம் வரப்போற 28 ரிலீஸ் ஆக போகுது. தனுஷ் மற்றும் ஆனந்த் எல்ராய் இவங்களோட கூட்டணியில இதற்கு முன்னாடி வந்திருந்த 2 படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த ஒரு 3வது படம் அவங்க கூட்டணி சேர்ந்து வந்திருக்காங்க. இந்த ஒரு படமும் மிகப்பெரிய வெற்றி பெறுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஒரு படம் வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க.